Swayam Prabha. Digital India. Educated India. சரி, இப்போ நம்ம அதுக்கு வரலாம். இது வச்சுக்கோங்க, பார்க்குறது எல்லாத்துக்குமே. இது உங்கள் சொந்த காரியங்கள் செய்யும்போது கூட நீங்கள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பார்க்குறது உங்கள் தெளிவாக நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் கொண்ட காரியங்களுக்கு. இப்போ இந்த அசுவனிக்காக நான் மகத்துக்காக எடுத்து பார்க்கும்போது நான் தெரிஞ்சதுனால நான் அந்த இதை சொல்கிறேன். அது அப்புறம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் எல்லா விதமான அளவும் சரியாக தான் ஒவ்வொரு அளவு எடுத்தும் நீங்கள் போட்டு பார்த்து தான் நீங்கள் கொண்டு போகணும். எனக்கு இந்த பூச நட்சத்திரம் நன்மை பாய்க்கக்கூடியதாக இருக்குது. 8ஆம் நம்பராக வருது இல்லையா? பூச நட்சத்திரம் 8ஆம் நம்பராக வருது. பூசம் பண்ணுறது மேல் நோக்கு நாளில் வருதா, உத்தம நட்சத்திரத்தில் வருதான்னு பாருங்கள், இல்லை சமநோக்கில் வருதான்னு பாருங்கள். மேல் நோக்கு நாளில் வருது, மேல் நோக்கு நாளில் வருது. அதனால் அந்த அளவு நம்ம அந்த நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த பூசத்துக்கான நட்சத்திரம் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, அந்த ஆயாதி 433 எடுத்தால் பூசம் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஒர்க்கிங்ஸும் சேர்த்துக்கலாம். இல்லை அதை இங்கேயே செய்து தெளிவடைந்தாலும் சரி, இல்லை நீங்கள் போயிட்டு செய்து வந்தாலும் சரி, நீங்கள் நான் கொடுத்துருக்க பணங்கள்லாம் ஏன்னா உங்களை ஹேண்ட் கொடுத்தாச்சு இல்லையா? இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வழி நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 433 எடுத்து நான் கொடுத்துருக்க ஃபார்முலாவை நீங்கள் இதில் பயன்படுத்தினீங்கன்னாக்கா, இங்கே நான் கொடுத்துருக்க ஆன்சரில் ஆயாதி சுத்தம் கொடுத்துருக்கேன். கர்ப்பம் 1 வருது, ஆதாயம் 8 வருது, விரை 7 வருது, யோனி சிம்ம யோனி வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் இந்த ஃபார்முலா படி இந்த 433 போட்டிங்கன்னா இது நான் கொடுத்துருக்கிறது சரியாக நீங்கள் சோதனைச்சு சொல்லுங்கள். அது உங்கள் கையில் இருக்க ஆன்சரு. எப்போதுமே என்ன பண்ணுறீங்க, இந்த ஆயிரம் போது மட்டும் வகுப்படுற நம்ம பெருக்கிற நம்பரை சைடில் குறித்து வச்சுட்டு, அப்புறம் வகுக்கும்போது அந்த வகுக்கிற நம்பர் சைடில் போட்டு அதெல்லாம் அந்த ஃப்ராக்ஷனை விட்டுட்டு திரும்பி பெருக்கி போட்டு கீழே கழிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு பண்ணுறோன்னா எதையா ஒன்று குழப்பிடுவீங்க, எதையா ஒன்று ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்ச நாளைக்கு போர்டில் நீங்கள் சொன்னாலும் போட்ட மாதிரி அந்த மாதிரி தான் ஆகிடும். அது சைடில் வகுப்படி மிச்சம் வர வேண்டிய நம்பரை நீங்கள் சைடில் குறித்து பேசுவீங்க. பழைய கணக்கு நோட்டு தெரியுங்களா? இந்த பக்கம் பெரிய காலம் இருக்கும், இந்த பக்கம் சின்ன காலம் இருக்கும். இந்த சைடில் ஒர்க்கிங்ஸ் போகிறதுக்காக இருந்தது. அந்த மாதிரி ஒரு இப்போ இருக்காது. அந்த நோட்டு இருக்கா? உண்டு உண்டு வந்துச்சா? அதே மாதிரி மற்ற கொடுத்துருக்க அந்த ஃபார்முலாவை நீங்கள் அதுக்கு பயன்படுத்தி இந்த நான் செஞ்சிருக்க ஆன்சர் கூட நீங்கள் போடுற ஆன்சர் சரியாக தான் ஒத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 433 ஆயாதையே நம்ம எடுத்துக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணுறோம். இந்த 433 நீங்கள் ஆங்கில அளவை மாற்றி சொல்லுங்கள் சார். உங்கள் கையில் புக்லெட் இருக்கு, அதை பற்றி வேணா இருக்கீங்க இதில் 433 தமிழ் ஆயாதி அளவு, ஆயாதி எண். அதை ஆங்கில அளவாக மாற்றுங்க. அதான கோயிலுடைய சுற்றளவு. இன்ட்டு 11/8 டிவைடட் பை 12 தலைக்கீழ போனோம். இப்போ 433 இன்ட்டு 11 0.37 சொன்ன நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லை, ஒரு நம்பர் வரணும். இதுக்கு இது ஃப்ராக்ஷன் இல்லை, புதுசாக நம்ம எடுக்கிறோம். 433 ஒரு எண்ணை எடுத்து ஆயாதி கொள்கிறோம். இது நம்ம ஆயாதி 433 எடுத்திருக்கோம். இதை 433 தேவாங்கலம் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இந்த 433 தேவாங்கலத்தை ஆங்கில அளவாக மாற்றுங்க. அப்போ ஒரு இன்ட்டு 11 ஆன்சர் போட்டுக்கிட்டீங்களா? வகுத்தல் 8. அந்த முழு நம்பரால 8 பெருக்குங்க, ஃப்ராக்ஷனை விட்டுருங்க. அந்த நூலுன்றது ஒன்று தான். 8 எடுத்தாலும் 11 எடுத்தாலும் நூலோட திக்னஸ் ஒன்று தான். ஒரு நெல்லோட கணம் ஒன்று தான். 3/595 3/8 இன்ச்சஸில் இல்லையா? அதை அடியாக மாற்றினீங்கனாக்கா
அந்த 3/8 தனியாக வச்சுருங்க. முழு நம்பரை 12ஆல் பெருக்குங்க. மிச்சம் வச்சுட்டு தான் வச்சுட்டே வரணும். கடைசியாக கூட்டி அதை தண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா 4ஆல் பிரிக்க போகிறீங்க. நீங்கள் புதுசாக நிர்மாணம் பண்ணுறீங்க, பழசு இருக்கிறது நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இப்போ புது நிர்மாணம் செய்கிறீங்க, எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டை கொடுக்கணும், அளவு கொடுக்கணும். அதெல்லாம் மிச்சம் வரதெல்லாம் தனியாக வச்சுட்டு வாங்க. அது அப்புறமா நீங்கள் வர ஆன்சரில் அதை டிவைட் பண்ணி கூட்டணும். 7 3/8 இன்ச். அதை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. அதான் கால்பரவாய். 49 அடி 7 3/8 சொன்னீங்க. சூப்பர், கரெக்ட் ஆன்சர். ம் 49 அடி 7 அங்குலம் 3/8. ஆன்சர் கிடைச்சிருச்சா உங்களுக்கு? கிடைக்கல, கூட்டுங்க. உங்களுக்கு கணித ஞானம் தான் தெரியணும். 433 14ஆல் பெருக்கலாம் என்ன கிடைச்சிருக்கு மேடம்? 4763. எல்லாரும் கிடைச்சிச்சா? டிவைட் 8ஆல் வகுங்க. 8ஆல் வகுத்து அதை எகைன் 12ஆல் வகுத்தா தான் அடி கிடைக்கும். அதான் சார் 12 அடி சரி இல்லையே. 4 12 48 போய் 49 அடி சொன்னீங்க. 4 12 48 போச்சுன்னா மிச்சம் 1.25 அடி தானே இருக்குது. ஒரு அடி 1 அடி 7 அங்குலம் இருக்கும். 1 அடி 7 அங்குலம் இருக்கும். 1 அடி 7 அங்குலம் 7/8 இருக்கு. நாற்பத்தி 9 அடி 7 3/8 சொன்னீங்க சார். ஆன்சரு நீங்கள் 49 7/8 ஆன்சர் வச்சிங்க. ரைட்டு. 7 3 7/8 8ஆ தானே ஊற்றிங்க. 8 தானே வரணும். அதை கொண்டாந்து இதில் ஆட் பண்ணுங்க. அதை கொண்டாந்து இதை கூட்டணும் கூட. ஆச்சரியா இருக்கு. 595 divided by 12 தானே? ஆமா, அப்ப போட்டா 49 7/12 அப்படிதானே வரும். சரி, அப்ப இங்க ஒரு 3/8 இருக்கு, இங்க ஒரு அந்த 3/8 என்ன பண்ணணும்? என்ன ஃப்ராக்ஷனில் கொண்டாடணும்? அது 3/8 கால்ரேகை அங்கலம். கால்ரேகை அங்கலம். அது கால்ரேகை அங்கலத்தை ஆமாம் 1.25 அங்கலம் வந்து 7ஆ பிரிச்சுன்னா 1.25 அங்கலம் 4 அங்கலத்துக்கு 4 4 4 3 7 அங்கலம் 1.25 அங்கலம் 1.25 அங்கலம்னா 1.658. அதில் இருக்கிற மிச்சத்தை கொண்டு வந்து அதில் கூட்டுறீங்க. 12 அடி 5 அங்கலம் கிடைக்குதா? 12 அடி 5.25 அங்கலம். அந்த 3 அங்கலம் இருக்கு இல்லையா? அந்த 3 நூல் வச்சிருந்தது இந்த 7 இருக்கிற சுச்சம் அதெல்லாம் கூட்டிங்கன்னா அந்த காலங்கத்துக்கு இங்கே வந்துடும்ல. கரெக்டாகவே சார் எடுப்பார். நீங்கள் 49 7/7 3/8 சொன்னீங்களா சார்? சார் என்கிட்ட நீங்கள் சொன்ன ஆன்சர் 49 அடி 7 அங்கலம் சொன்னீங்க இல்லையா? இந்த 3/8 விடுங்க. 49 அடி 7 அங்கலம் சொன்னீங்க. 4 12 48. அப்போ 1 அடி 7 அங்கலம் இருக்குது இல்லையா? இந்த 1 அடி 4ஆக பிரிச்சிங்கனாக்கா 4 அங்கலம் 3 அங்கலம் அதில். அப்போ 12.25 அடி ஆச்சு.
அந்த 7 அங்கத்தை வந்து 1.25 அங்கலம் பிரிச்சு 4 பிரிச்சுன்னா 1.25 அங்கலம் கிடைக்கும். 1.25 அங்கலம் தான் கிடைக்கும். 1.25 அங்கலத்தை வந்து நீங்கள் 4 பிரிச்சிங்கனாக்கா 1.25 எத்தனை வருங்க? 14. 14 அந்த ஃப்ராக்ஷனையும் அதில் 3/8 கொஞ்சம் வச்சுருக்கீங்க இல்லையா, ஒரு ஃப்ராக்ஷன் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை கொண்டாந்து சேர்த்திங்கனாக்கா அதை 4 அங்கலமாக காமிக்கலாம். அதில் வந்து கால்குலேஷன் போட சொல்கிறீங்களா, ஃபோனில் போட சொல்கிறீங்களா? 12.5 உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அதான் வேணும். கணிதத்துக்கு எப்போ வாயில் வருதோ நீங்கள் தெளிவாக 5 அங்கலம் 5.25 அங்கலம் 12 5.25. ஏதாவது ஒரு பழைய புக் ஸ்டோர் போங்க, கால் அறை வாய்ப்பாடுன்னு தான் வாங்கி மனப்பாடம் பண்ணுங்க. பெருக்கல் மட்டும் இல்லை, கூட்டலும் தெரியணும். பெருக்கல் ஈஸியாக பெருக்கலாம், கூட்டல் கூட்டி போகிறதுக்கு போகிறேங்க. அது சொல்லுங்கள். 433 இதை 14 பெருக்குனீங்களா? ஆன்சர் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். குழப்பம் 4000 இந்த 3/8 தனியாக வச்சிங்க. 7 முழுசாக கிடைக்குதா? 7 முழுசாக கிடைக்குதா? ஃப்ராக்ஷன் வருதா? 3/8 வருதா? 7 முழுசாக கிடைச்சதா? 7 முழுசாக கிடைச்சது. இது சுற்றளவு, கருவறையோட சுற்றளவு. இதை 4 12 48. அதில் வந்து எவ்வளோ இருக்குது? 1 அடி இருக்கு இல்லையா? அதாச்சும் 3 அங்கலம். அதில் இதில் 7 4 4 4 1 4 3 1.25 அங்கலம் 4.25 அங்கலம். இதில் இருக்கக்கூடிய இந்த 3/8 இருக்குது பாருங்கள். இதனுடைய ஃப்ராக்சர் எல்லாம் இந்த 12 எல்லாமே சேர்ந்து வந்து பெருக்கிட்டு வரணும். அதை என்ன பண்ணுறாங்கனாக்கா, இது 3/8ன்னு இருக்கிறதுனால இது தனியாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். என்ன வருது பாருங்கள். /8 / 14 என்ன வருது? 3/8 3/30 தான் டோட்டலாக ஆன்சர் கிடைக்கிறது. அது ஒரு காலாங்கலம் வச்சுக்கோங்க அந்த ஃப்ராக்ஷனுக்காக. ஏன்னா அதுக்கு கீழே குறைக்க முடியாது. அதனால என்ன பண்ணாங்கனாக்கா 12 அடி 4.25 வருது இல்லையா? இதுதான் அந்த ப்ளஸ் காலம். இதுக்கான அந்த காலாங்க தலை போட்டணும். இது 5.25 எடுக்கலாம், 5.25 எடுக்கலாம், 5.5 எடுக்கலாம், 5 எடுக்கலாம். இப்படி தான் ஆயாதி நிர்ணயம் செய்யும். 12 அடி 5 அங்கலன்றது நம்ம முழு அளவாக முழுசாக கிடைக்கிறது. அந்த 3/8 3/12 இது வரும்போது அதனுடைய ஃப்ராக்ஷன் காலாங்கத்தை அதில் நம்ம சேர்த்துக்கிறது. இன்னொன்று இருக்குதுல, இந்த அளவு ஆயாதி கொண்டு இதனுடைய கால்புறைய எப்படி நிர்மாணம் செஞ்சிருக்கு திரைப்படம் உங்களை பாருங்கள். பிளான் கொடுத்துட்டு பாருங்கள். கால்புறாய் 12 5.25 கொடுத்துருக்கேன். அந்த அடுத்தது அந்த ஒரு அளவு கால்புறவாயை கொண்டு அப்படியே பாருங்கள், முழு அர்த்த மண்டபமும் அந்தராளமும் சேர்த்து வச்சுருக்கு பாருங்கள். 2 வரும். ஒரு அங்கலம் வித்தியாசம். ஏன்னா இது தனித்தனியாக பிரித்து போடும்போது ஒரு அங்கலம் வரும். ஏன்னா கால்புறவா 4 ஆக்கி ஒரு பங்கு அந்தராளத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் 3 ஆக்கி அந்த 3 பங்கு கொண்டு வந்து அந்த அர்த்த மண்டபத்துக்கு கொடுத்தனால அந்த ஒரு அங்கலம் 6 அங்கலம் வித்தியாசம் வரும். அது வந்து இக்னோரேட். ஏன்னா கண்டிப்பாக வரணும். அர்த்த மண்டபத்தை பாதிக்கு மேலே போகணும். அதாவது சரிபாதியோ 3/4 வாசியோ
முழுசுமே கூட எடுக்கலாம். அந்த இதில் 2 3 பங்கு, 3 2 பங்கு எடுக்கலாம், 3 1 பங்கு எடுக்கலாம். அங்கே எவ்வளோ எதிர்க்க இடம் இருக்கோ அந்த இடத்துக்கான இலவசை பொறுத்து. இதில் ஒரு கடைசியாக ஒரு ஃபார்முலா சார் முடிக்கும் போது தான் நாங்கள் சொல்லுவோம். அதை இதெல்லாம் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அங்கே இடவசதி பொருள் வசதிக்கு ஏற்றவாறு தக்கவாறு நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் இவ்வளோ ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மகாமண்டபத்தை பாருங்கள், 31 அடி. அப்போ எத்தனை பங்கு எடுத்துருக்கோம்? 2.5 பங்கு எடுத்துருக்கோம். ரெண்டரை பங்கு. அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 பங்கு வரும். அகலம் வந்து 18 2 பங்கு 24 அடி. 2க்கு 3. எப்போதுமே இந்த மகாமண்டபம் மட்டுமே இந்த மாதிரி எதிர் நீளங்களில் தான் அமையணும், அல்லது சமசதுரமாக அமையணும். இடம் இருந்தால் சமசதுரமாக அமையணும், இல்லை எதிர் நீளவாக்கில் அமையணும். குறுக்கு நீளவாக்கத்தில் மண்டபங்கள் அமைக்கக்கூடாது. இந்த மண்டபம் இப்படி இருக்கு இல்லையா, இது இப்படி அமைக்க சதுரமாக வரலாம். கர்ப்பகிரகம் சைடில் நீளமாக இருக்கும். நீள் சதுரம் சொல்லியிருக்கேன்ல தானே, அந்த மாதிரி கர்ப்பகிரகம் வந்து இந்த நீள் சதுரம் அமைக்கலாம். மகாமண்டபத்தை தான் இந்த நீளமாக அமைக்கக்கூடாது. ஆமாம், சேம் பிள்ளை கல்யாணம் மாதிரி தான் சார் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, பிள்ளை கல்யாணம் அதுவும் அந்த மாதிரி தான். அதான் பெண் தெய்வங்களாக இருந்தாலோ, ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்தாலோ செவ்வகமாக இருக்கும் அந்த கருவறை. நீள் சதுரம் சொன்ன கருவறை தான், அது குறுக்கால் நீளமாக இருக்கலாம். ஆனால் அந்த மகாமண்டபம் நீள வாக்கில் வரக்கூடாது. அது திருக்கோயிலில் எந்த பகுதி சார்ந்திருக்கோ அந்த நேர் எதிரிலையும் அல்லது சமசதுரமாக அமையும். நாலு 10 இன்ச் போட்டுறது. அந்த 5 வச்சுருக்கோம் பாருங்கள். கால்புறவாய் கருவறையுடைய கால்புறவாய் பாருங்கள். கருவறையில் பாருங்கள், கீழே பாருங்கள். 12 5 இருக்கா கீழே சார்? இங்கே கீழே பாருங்கள், 12 5 இந்த இடத்துல கொடுத்துருங்க பாருங்கள். நீங்கள் விரல வச்சிங்களா, கொஞ்சம் கீழே பாருங்கள், விரல கீழே பாருங்கள். 12 5 கொடுத்துருங்கன்னா அது வந்து இந்த அகலம் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் கொடுத்துருங்க பாருங்கள். முன்னாடி மண்டபத்துக்கு முன்பகுதியில் கொடுத்துருங்க. 24 10 2 டைம்ஸ். கால்புறா சார் அதனுடைய 2 டைம்ஸ் இது அகலம் வச்சுருக்கோம் சார். கால்புறா 12 5, கால்புறா வந்து 12 5. இது என்னுடைய அகலம் வந்து 24 10. நீளம் வந்து 2.5 பங்கு 31 அடி வச்சிருக்கு. 24 இது 2 பங்கு 2 ஒரு 6 அதில் பாதி 34 31 அடி ஒரு அங்கலம் வச்சிருக்கு. 2.5 பங்கு வச்சிருக்கு. திருக்கோயில் நிர்மாணம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த நேரம் வந்திருக்கோம். நீங்கள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நான் முதல் விஷயத்தில் சொன்னதே அதுதான். எனக்கு எல்லாம் தெரியுன்றதை விட எனக்கும் தெரியும்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கணும். முக்கியமாக அதுதான் வேணும். அதுக்கு நீங்கள் தயார்படுத்திங்க தான் நான் சொல்லுவேன். அதில் இந்த படத்தில் இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சா, நான் இது வரையும் கேட்கல. இப்போ இந்த மெஷர்மெண்ட் படம் கொடுத்துருக்கேன், கடைசி பக்கம் பாருங்கள். படம் கொடுத்துருக்கேன். அந்த உயர அளவுகள் வந்து உயரம் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் ஒர்க் எவ்வளவோ, மேலே பிரிக் ஒர்க் எவ்வளோன்னு ஒவ்வொன்றும் அகலம் உயரம் பிரித்து கொடுத்துருக்கேன் நான். ஏன் சார் பண்டிகையில் போய் நீங்கள் 5 அடி வச்சுக்கிங்க? ஏன் 2 அடி தான் கலசம் வைக்கணுமா? சைடில் உயரம் கொடுத்துருக்கேன் இல்லையா? இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாக்கா, ஒரு கோயிலுக்கும் அவங்க அளவு கொடுக்கல. அடுத்த இதில் பார்க்க போகிற விஷயம் தான். உயரம் அங்கால் வச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது உயரம் பார்க்கணும் நம்ம. இது என்ன சொல்கிறாங்கனாக்கா, எவ்வளோ நீ எத்தனை அடி கால்புறா வச்சு கோயில் கட்டினாலும் சரிதான், நீ இந்த உயர அளவு சொன்ன பாருங்க,
7-10 அல்லது 1.25 அல்லது 1.5 1.25 அந்த மாதிரி சொன்னோம். சாந்திகம், பௌசிகம், ஜெயந்தம், அற்புதம் எல்லாம் சொன்ன பாருங்க, சர்வசாதம் சொன்னோம் இல்லையா? அதில் எதை எடுத்து செய்தாலுமே அவங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. 2 நிலை கோபுரம்னா இது இத்தனை பங்கு வரணும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த கூரை பிரித்து வச்சுட்டாக்கா அது எந்த உயரமாக இருந்தாலும் அந்த அளவு தான். ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அளவு அதில் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அதை அடுத்த வகுப்பில் பார்க்க போகிற விஷயமே அதுதான். ஒவ்வொரு அங்கங்களும் எவ்வளோ உயரம் அமையணும் அப்படின்றது. உயரம்னா அளவு கொடுக்கல, ஃபார்முலா கொடுக்குறாங்க. 20 அடி உயரம் கோவில் இருந்தால் அதில் பிரஸ்தரம் எவ்வளோ வரணும், கண்டம் எவ்வளோ வரணும், அதிஷ்டானம் எவ்வளோ வரணும், முதல் நிலை எவ்வளோ வரணும், அதனுடைய பிரஸ்தரம் எவ்வளோ வரணுன்றதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கூறுகளாக பிரித்து, இத்தனை பங்குகளாக பிரித்து, இந்த பங்கு வந்து அதிஷ்டானம், இந்த பங்கு பாதவர்க்கம், இத்தனை பங்கு உங்களுக்கு பிரஸ்தரம், முதல் நிலை இத்தனை பங்கு சொல்லிடுறாங்க. அது ஒட்டுமொத்த உயரம் தான் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அதில் இருக்கிற நான் சொல்கிற விஷயம் நீங்கள் இன்னும் வரல. இதில் உள் அங்கங்களுடைய உயரம் குறித்து கொடுத்துருக்கேன்ல, அது எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது? நானாக வச்சுக்கிறதா 5 கால் எவ்வளோ வச்சா சரியாக இருக்குமா? சரி 10 அடிக்கு 5 கால் வச்சுக்கலாம், 12 அடிக்கு அந்த ப்ரொபோர்ஷனே சொல்லலாம். ஒரு ஃபார்முலா கூறுகள் கொடுத்துட்டான், யூனிட்ஸ் கொடுத்துட்டான். மொத்த உயரம் எவ்வளவோ யூனிட்னு மொத்தம் முடிவு பண்ணிட்டு அதை எத்தனை யூனிட்டாக நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா உங்கள் அந்த ப்ரொபோர்ஷனேட் கரெக்டாக வரும், விகிதாச்சாரம் கரெக்டாக வரும். கோபுரம் பார்க்கறதுக்கான அந்த அவங்க ஃபார்முலா சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஜெயந்தம், அற்புதம், பௌஷ்டிகம், அந்த மாதிரி எப்படி சொல்கிறாங்களோ அந்த அளவு சரியாக வரும். இப்போ இன்னும் உயர விஷயத்துல இன்னொன்னா இருக்குது, ஃபார்முலா பார்க்க வேண்டியிருக்கு. உயரங்கிறத படித்தோம், இன்னும் ஃபார்முலா பார்க்க வேண்டியிருக்கு. அது அப்படியே தான் பண்ண போகிறோம். அது எல்லாருமே ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. காசிபத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே ஒரே ஃபார்முலா தான் இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. அது ஒரே தான் வரும். அதுதான் பிரிக்க போகும். அது சொல்லிட்டாக்கா இதை நீங்கள் அந்த விஷயத்தை இதில் பொருத்தி பார்த்தீங்கன்னாக்கா எப்படி மேட்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் உங்களுடைய ஒரு சின்ன கன்க்ளூஷன் என்ன சார் சொல்ல வரீங்க? இதுவரையும் நடந்திருக்கிறதில்ல, இதுவரையும் நம்ம படிச்சிருக்க விஷயங்கள்ல ஃப்ராக்ஷன்ஸ் ஒன்று மெயினாக இருக்கிறது வந்து ஃப்ராக்ஷன்ஸ். அடுத்தது 2வது இருக்கிறதும் அதே சம்மந்தப்பட்டது தான். கணக்கு 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 தான். எதால் பெருக்கிறோம், வகுக்கிறோம், மிச்சம் வைக்கிறதா, மிச்சத்தை எடுத்துக்கிறதா, மிச்சம் வகுப்புறதை எடுத்துக்கிறதா, இன்னும் அந்த தெளிவு வரல. இன்ச்சஸ் வந்து மாறும்போது சொல்கிறீங்களா? அது தெளிவு உங்கள் இல்லை அது தெளிவு உங்ககிட்ட தான் இருக்குது. நம்ம அது ஃபார்முலா தான் ப்ராக்டிஸில் வரும். உயரம் 1.5 பங்கு வச்சுருக்கேன் பாருங்க. 12 5 உயரம் கிட்ட காமிப்போம். பதினெட்டு 7 7.25 அங்கலம். 7.25 அங்கலம். பங்கு 12 5, 12ல் பாதி 6, 18 5, இந்த 5ல் பாதி 2 2.25 2.5, அதை கணக்கு பண்ணி 2.25 அந்த 3 நூல் வர்றதை 7 நூல் வர்றது முழுசாக்குவாங்க. ஒன்றுக்கு 1.5 வச்சா பௌஷ்டிகம், 1க்கு 1.5 வச்சுருக்கோம். 1க்கு 1.5 பங்கு வைத்தா பௌஷ்டிகம். அந்த விமானம் பருத்து நிற்கிறார் மேலே, பௌஷ்டிகமாக இருக்குது. அதுதான் பௌஷ்டிக விமானம். இப்போ எங்கேருந்து பேஸில் போகிறீங்க பார்த்தீங்களா? படித்த விஷயங்களை இங்கே கொண்டு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறீங்க. முதல்ல ஆயாதி நிர்ணயம் பண்ணுறீங்க, ஆயாதி நிர்ணயம் பண்ணி அந்த கால்புறவாய் நிர்ணயம் பண்ணுறீங்க, கால்புறவாயிலிருந்து உயரம் நிர்ணயம் பண்ணுறீங்க. உயரம் நிர்ணயம் செய்யும்போது எந்த விகிதாச்சாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 5 விதமான விமானங்கள் எந்த விமானம் எடுத்துவீங்க பார்க்குறீங்க. அதில் நிலைகள் எத்தனை வேணும், 1 நிலையா, 3 நிலையா, 5 நிலையா, 2 நிலையா அப்படின்றது சொல்லுங்கம்மா.
இதை கேட்கணுமா? பௌஸ்டிங்கிறது தெரியும், இந்த ஒன்றுக்கு ஒன்றை வச்சாக்கா கீழே ஓபியிடம் சேர்த்துங்களேன். 12 கூட கீழே ஓபியிடம் எவ்வளோ சேர்த்துருக்காங்க? ஓபியிடம் கீழே கீழே ஓபியிடம் உயரம் எவ்வளோ கொடுத்துருங்க பாருங்க. கீழே வந்து சித்திரவானம் சொல்லக்கூடிய பெரிய பிரதம வரின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. அது 9 அடி 9 அங்குலம். ஏன்னா கோயில் உயரமாக காமிக்கணும், 9 அங்குலம் அதை தனியாக காமிச்சிட்டு 3 அடி இந்த அந்த அதிஷ்டானம் 3 அடி இருக்கு, அதனால ஓபியிடம் 3 அடி வச்சிருக்கேன் பாருங்க. அடி பாதவர்க்கம் 6.25, மேலே பிரஸ்தரம் 3. மிச்சம் இருக்கிற அந்த 2.25 எங்கே அவங்களும் எங்கே சார்? அந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்களே சார். கால்புற அகலம் என்னவா தான் சார் இந்த உயரம் சொன்னீங்க, ஆனால் இங்கே வந்து 12.25 தானே சார் இருக்குது, இன்னும் 2.25 காலத்தை காணாமே சார். கால்புற அகலம் 12 அடி 5.25 அங்குலம் சார். அதுதானே நான் சொல்கிறேன். நான் அதிஷ்டானத்திலேருந்து பிரஸ்தர வரையும் கால்புறவாயினுடைய உயரம் என்னவோ அதானே அந்த அகலம் என்னவோ அந்த உயரம் வரணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே எவ்வளோ 12 அடி 12 காலங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். 12 அடி காலங்கள் தான். 3 அடி அதிஷ்டானம், 3 அடி பிரஸ்தரம் 6, பாதவர்க்கம் 6.25. ஸோ 12.25 அடி தான் கொடுத்துருக்கோம். 2.25 இன்ச்சஸ் எங்கே போச்சு? இதை நீங்கள் எதுக்காக நான் உங்களுக்கு நான் இந்த ஒர்க்கீஸை கொடுத்துருக்கேன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் வரை இது மாதிரி சொல்லிக் கொடுத்த வரையில் கால்புறவாயினுடைய அகலம் உயரம் வச்சு செய்யணும்னு சொல்லியிருக்கு. கால்புறவாய் எவ்வளவோ அந்த மாதிரி 1.5 பங்கோ இல்லை 2 பங்கோ மேலே விமானம் வைக்கணும்னு சொல்லியிருக்கு. இந்த மேலே இந்த கால்புறவாய் மேலே இந்த 1.5 பங்கு உயரம் இருக்குதான்னு உங்களால் கணிக்க முடிஞ்சிச்சு. இப்போ இப்போ பார்த்துட்டீங்க. அதே மாதிரி கீழே இந்த அதிஷ்டானத்தின் உயரம்லாம் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த இது உங்களுக்கு ஒரு அடிப்படை எடுத்துக்காட்டு வச்சுக்கிங்க, இது எக்ஸாம்பிளாக வச்சுங்க. இந்த மொத்த உயரக்கெண்ணியம் உயரத்துக்கு மொத்த உயரம் முடிவு பண்ணணும். அதாவது தரையிலிருந்து ஸ்தூபி வரைக்கும் எவ்வளவு கோபுரம், விமானம் எவ்வளவு உயரம் வருகிறது என்பதை முதல்ல முடிவு செய்யணும். முடிவு செய்த பிறகு ஒவ்வொரு கூறுக்கும் ஒரு யூனிட் கொடுத்துட்றாங்க. இத்தனை யூனிட் இது இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ அந்த யூனிட்டில் மாற்றி போடும்போது உயரம் சரியாக வந்துடும். அந்த யூனிட்டுகளை பிரிக்கும் போது இது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் கூடும், கொஞ்சம் குறையும். ஒரு 1/4 அங்குலம் 1/2 அங்குலம் வித்தியாசம். நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஓப்பனாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. எதை வச்சுன்னா இந்த நம்ம அதிஷ்டானத்தினுடைய முனையிலேருந்து கீழே மேலே ஸ்தூபி வரையும் உள்ள உயரம் நம்ம 1.5 பங்கு வைக்கணும் முடிவு பண்ணோம் இல்லைங்களா? 12.5 1.5 பங்கு எவ்வளோ? 18.75. அது கூட வந்து இந்த 16 இது இந்த 12.5 கூட்டினீங்க, 12.5 கூட்டினீங்கன்னாக்கா மொத்த உயரம் கிடைக்கும். அதில் அதிஷ்டானத்தோட உயரம் யூனிட்டில் பெருக்கும்போது அதிஷ்டான உயரம் வந்துடும். 1 பங்கு அதிஷ்டானம், 2 பங்கு பித்தி, 1 பாய்சானம் வருது இல்லையா? அப்போ அந்த அதிஷ்டான உயரம் கிடைச்ச பிறகு அந்த உயரத்துக்கு என்ன பண்ணணும்? ஓபிடமாக வச்சு. இது அடுத்த வகுப்பில் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வகுப்பு கண்டிப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா இது தெளிவாகும். 2வது இந்த படம் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் திருத்தணும். நீங்கள் சொன்னீங்களா சார் இப்போ நான் மாத்திரம் பாருன்னு சொல்லும்போது நீங்கள் திருத்திக்கணும். அதை இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அப்படியே 1.5 பங்கு உயரம் தூக்கி வச்சுருக்கேன் மேலே. கண்டிப்பாக செய்யணும். செய்யக்கூடாது சார். அதாவது ஒரு வேலைப்பாடு செய்யும்போது என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, கல் வேலைன்னா அந்த நூல் போட்டாங்கன்னா அந்த கல் வேலை தான். அதில் வந்து பெருசாகிறதோ சிறிதாகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. கல் வேலையை பொறுத்த வரைக்கும் கருங்கல்ல செய்யும்போது அதில் நோ பிளாஸ்டிங் ஒர்க்கு. என்ன கல் வேலையாக செஞ்சுருவாங்க. செங்கட்டு வேலை செய்யும்போது செங்கட்டு வேலை செய்யும்போது மேலுக்கு தேவையான பூச்சிக்கணம் எவ்வளோ, கீழுக்கு தேவையான பூச்சிக்கணம் எவ்வளோ முடிவு செய்து தான் கட்டு வேலையை முடிவு பண்ணணும் முன்னாடியே. அதுதான் முதல்ல செவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வர்க்க வேலையை செவத்தில் வரைஞ்சிருவாங்க. நூல் தட்டி வரைஞ்சிட்டு அதிலிருந்து அளவு எடுத்து கட்டு வேலை போடுவாங்க. கட்டு வேலை போடும்போது கீழே எவ்வளோ பூசு வருது, மேலே எவ்வளோ பூச்சிக்கணம் வருதுன்னு அந்த பூச்சிக்கணத்தை பார்த்து அடக்கி செஞ்சுருவாங்க. இது நல்ல தொழில் தெரிந்த சிற்பிகள் செய்யும்போது மட்டும்தான் அந்த மாதிரி அதை செய்ய முடியும். எல்லாமே சரிதான். இந்த கால் இருக்கக்கூடிய கால்புறவாய் பூச்சிக்கணம் எல்லாமே அதில் கணக்கு பண்ணி தான் செய்யணும்.
நீங்கள் கல் வேலையாக இருந்தால் என்னவோ அதை செஞ்சுட்டா போச்சு, அதில் நம்ம வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன் ஆக போகிறது கிடையாது, பெருசாகாது. இது அப்படி கிடையாது. இது என்ன தேவையோ முதல்ல செவத்துல நூல் அடித்து அதுக்கப்புறம் தான் செய்யணும். திரும்பி சொல்கிறேன், இந்த ஆயாதி விஷயத்தில் ரிவர்ஸில் போனாலும் சரி, இல்லை இப்படியே போனாலும் சரி தான், நீங்கள் முன்கூட்டு போனாலும் சரி தான், எதை வகுத்து மிச்சம் எடுக்கணும், எதை வகுத்து அப்படியே செய்யணுன்றதை முதல்ல மைண்டுக்கு வாங்க. நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக 2 கொடுத்துருக்குறேன். ஆயாதி நம்பரை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரிவர்ஸில் வர்றதுக்கு. 666 ஒன்று, நடராஜருக்கு ஒன்று, அந்த சுவாமிக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா, 729 ஒன்று கொடுத்துருக்கேன். இது இந்த ஆயாதி கணக்கு பண்ணி பாருங்கள். இந்த 433க்கும் கணக்கு பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்க பலன்கள் நீங்கள் கணக்கக்கூடியதில் வருதான்னு பாருங்கள். அந்த 3க்கும் நீங்கள் பலனை கழித்து பாருங்கள். அங்கே கோயிலுடைய இருப்பு நிலை உங்களுக்கு தெரிஞ்சிடும்.